Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.3ல 4th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு பாலினாமியல் p of x and q of x ன்னு அவங்களே கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு பாலினாமியலுக்கு வந்து பார்த்தோம்னா LCD and GCD வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நமக்கு தெரியாத பாலினாமியல் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல LCM and GCD கொடுத்துட்டாங்க. p of x கொடுத்தாங்க. q of x என்னன்னு தெரியாத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்படின்னா எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா a cube minus 10a square plus 11a plus 17 கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்கிறப்ப இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி டிவைட் பண்ணுவோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணுவோம். இது 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எழுதிக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 1 minus 10 11 அடுத்து 70. இந்த இது எந்தில் எண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 70ல் வந்து எண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா நான் இதை 7 டேபிளில் யூஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு 0வோட ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 1 + 0 1 அடுத்து 7 × 1ங்கிறப்ப 7 கிடச்சிருக்கும். 10 - 7ஓட -10 + 7ஓட வேல்யூ -3 கிடச்சிருக்கும். அப்படின்னா 7 3 = 21 மைனஸ் இருக்குன்னா -21. அப்படின்னா 11 - 21ஓட வேல்யூ -10 கிடச்சிருக்கும். அப்படின்னா 10 × 7ங்கிறப்ப 70 மைனஸ் இருக்குன்னா -70. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 கிடச்சிச்சு. அப்படின்னா இது எந்த ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு a -7ஓட வேல்யூ தான் வந்து இது கிடச்சிருக்கும். அப்படின்னா a - 7 இதை எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா a² - 3a - 10 எழுதிக்கலாம். அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். a² - 3a - 10. இதை 9th ஸ்டாண்டர்டில் எல்லாம் தெளிவாகவே படிச்சிருப்பீங்க. இது எல்சிஎம்மோட வேல்யூ. ஜிசிடி நான் அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜிசிடி = a - 7. p of x அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். a² - 12a + 35. இல்லைனா இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்படின்னா 35 அடுத்து -12. அப்படின்னா 7 5s are 35. அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் -12 வந்து எனக்கு கிடச்சிடும். அதை இப்படி எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா a - 7 அடுத்தது a - 5ன்ட்டு நான் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா p of x × q of x = LCM × GCD. f of x × g of x எடுத்துருப்போம். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க p of x, g of x, q of x கொடுத்ததுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். p of x ஓட வேல்யூ எனக்கு எப்படி சிம்பிளிஃபை ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா a - 7 × a - 5ன்ட்டு எனக்கு சிம்பிளிஃபை ஆகிருக்கு. q of x தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறேன். LCM வந்து பார்த்தோம்னா a - 7 × a² - 3a - 10 கிடச்சிருக்கு. GCD வந்து பார்த்தோம்னா a - 7. அப்படி பார்த்தோம்னா எனக்கு q of x தான் வேணும். அப்படின்னா மீதி இருக்கிறத அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா q of x = a - 7 × a² - 3a - 10 அடுத்தது a - 7. இப்போ இது எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா a - 7 × a - 5. அப்படின்னா a - 7 a - 7 கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா q of x ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா a - 7 × a² - 3a - 10 டிவைடட் பை a - 5ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல a² - 3a - 10ங்கிறது பார்த்தோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்படின்னா -10 - 3. அப்படின்னா நான் 5 2s are 10ன்ட்டு எழுதிக்கலாம். இந்த இடத்துல -5ன்ட்டு எழுதிக்கிட்டேன்னா -5 × 2 -10 -5யும் 2யும் ஆட் பண்ணேன்னா -3 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா q of x வந்து நான் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா a - 7 × a - 5 × a + 2 டிவைடட் பை a - 5ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா q of x ஓட கிடச்சிருக்குன்னா a - 7 × a + 2 கிடச்சிருக்கு. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு LCM and GCD வேல்யூ கொடுத்துட்டாங்க. p of x என்ன கண்டுபிடிக்கணும், q of x ஓட வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா LCM நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். LCM வந்து பார்த்தோம்னா x⁴ - y⁴ கொடுத்துருக்காங்க. அடுத்து x⁴ + x² × y² + y⁴. அப்படின்னா இந்த x⁴ - y⁴ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்படின்னா x⁴ எப்படி எழுதலாம்னா x² எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா y⁴ நான் எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா y² எழுதிக்கலாம் ப்ளஸ் x² × y² எனக்கு கிடச்சிருக்கும். இதையும் நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா xy² எழுதிக்கலாம். xy² எழுதிக்கலாம். அப்படிங்கிறப்ப x⁴ - y⁴ இது எல்லாத்தையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் பின்னு எடுத்துக்கிறேன்.
அப்படிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா ஃபார்மெட்டில் எனக்கு கிடைக்கும். அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னுட்டு ஒரு இதுவும், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்ன்னுட்டு ஒரு இதுவும் எனக்கு கிடச்சிருக்கும். இதான் சிம்பிளிஃபை பண்ண எல்சிஎம்மோட வேல்யூ. ஜிசிடி எனக்கு அப்படியே தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து பி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கியூ ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் into Q of x is equal to LCM into GCD. இதில் P of x வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். P of x வந்து எனக்கு தெரியாது, அதை நான் அப்படியே P of x ன்னு வச்சுக்கிறேன். Q of x வந்து என்னென்னு பார்த்தோம்னா x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. LCM வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருந்தோம். என்ன எழுதிருந்தோம் பார்த்தோம்னா x power 4 minus y power 4 into x square plus y square plus xy. அடுத்தது x square ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்ன்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடணும். இது எல்சிஎம்மோட வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிசிடியோட வேல்யூ எழுதணும். ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் ஜிசிடியோட வேல்யூ. இப்போ எனக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா பி ஆஃப் எக்ஸ் தான் வேணும். அப்படின்னா இங்கிட்ட இருக்கதான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே இருக்கிறத இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்ன்னு கிடச்சிடும். இதுவும் எனக்கு கேன்சல், இதுவும் எனக்கு கேன்சல். அப்படின்னா பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. இந்த வீடியோ புரிஞ்சுருந்தா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. தேங்க்யூ.